முக்கியமான 2 போர்களை பற்றி பார்க்கலாம். ஒன்று பிளாசி போர், இன்னொன்று பக்சார் போர். சரிங்களா? இந்த பிளாசி போர் இருக்குல்ல 1757 ஜூன் 23 நடைபெற்றிருக்கும். இது யார் யாருக்கு இடையில நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிராஜ் உத்தௌலா மற்றும் பிரெஞ்சு படைகள் 2 பேரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களை எதிர்கொண்டாங்க. ஆங்கிலேயரோட தலைவர்களாக யார் இருந்தா அப்படின்னா, ராபர்ட் கிளைவ் தலைமையில் இந்த போர் நடந்திருக்கும். இதில் ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த ராபர்ட் கிளைவ் பற்றி ஒரு 2 விஷயம் என்னென்னா, இவர் ஆற்காட்டு வீரர் என்று அழைக்கப்படுகிறார். அப்புறம் வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையை ஏற்படுத்தியவர் இவர் தான். சரிங்களா? இந்த போர் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் 1756. அதாவது இருட்டறை துயர சம்பவம்னு சொல்லுவாங்க. அது கொல்கத்தாவில் உள்ள வில்லியம் கோட்டையில் என்ன பண்ணுவார் சிராஜ் உத்தௌலா, ஒரு 146 ஆங்கிலேயர்களை வில்லியம் கோட்டையில் காற்றே போகாத ஒரு அறையில் அடைச்சி வச்சுருவாருங்களாம். காலையில் போய் திறந்து பார்க்கும்போது அதில் ஒரு 123 பேர் இறந்தே இருந்திருப்பாங்களாம். அதனால தான் இந்த சம்பவத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, இருட்டறை துயர சம்பவம். இந்த கோவத்தை தான் இந்த போரில் காட்டியிருப்பாங்க ஆங்கிலேயர்கள். சரிங்களா? அடுத்த ஒரு போர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்சார் போர் 1764 அக்டோபர் 22 நடக்கும். இந்த பக்சார் அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகாரில் உள்ள பட்னாவில் ஒரு சிறிய ஒரு பகுதி தான், கங்கை பகுதியில் உள்ள ஒரு சின்ன ஒரு ஊர் தான் என்னென்னா பக்சார். சரிங்களா? இது யார் யாருக்கிட்ட நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா, சிராஜ் உத்தௌலா, 2ஆம் ஆலம் ஷா, மீர் காசிம், இவங்க 3 சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஆங்கிலேயரை எதிர்கொள்கிறாங்க. இந்த ஹெக்டர் மன்ரோ தலைமையில். இதில் யார் ஜெயிக்கிறாங்கன்னா ஆங்கிலேயர். இதுலேயும் ஆங்கிலேயர் ஜெயிச்சிடறாங்க, இதுலேயும் ஆங்கிலேயர் ஜெயிச்சிடறாங்க. இப்போது இந்த பிளாசி போரில் கிட்டத்தட்ட ஜெயிச்சிருவாங்க. பிளாசி போரில் ஜெயிச்சதுனாலே ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் ஒரு அரசியல் நிர்வாகத்தை தொடங்கியிருப்பாங்க. அப்போது இந்த பக்சார் போர் தான் என்ன பண்ணுதுன்னா, ஆங்கிலேயர்களை இந்தியாவில் நிலையாக வைக்க உதவிய போர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? கொஸ்டின் நல்லா கேட்டிருக்காங்க. இது 1757 1764. தேங்க்யூ.